மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா இது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கு. 10 லட்ச ரூபான்றது 10 மடங்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளவுக்கும் போன 10 வருஷம், அதாவது 2011ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 3 மடங்கு ஆயிருக்கு. இது இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க கோல்டுலயோ இல்ல ப்ராப்பர்ட்டிலயோ அந்த அளவுக்கு வர முடியாது. 2002 3ல இருந்து 2010 வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூலாம் வந்து கடகடன்னு ஏறிச்சு. அதனால எல்லாருக்குமே இப்போ இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இடத்த வாங்கி போட்டால் அப்படியே சேஃபாக இருக்கும், ஏறாது அப்படின்னு. ஆனால் கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையோ அது வேற எங்கேயுமே பெருசாக வந்து அது அப்ரிஷியேட் ஆகலை. நீங்கள் வாங்கின ரேட்லேயே இருக்குது, இல்லை சில டைம் இது இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியில் வந்து அதை வந்து நம்ம லிக்விடேட் பண்ணிட்டு நம்ம கேஷை கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நாலாவது நாளில் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்துடும். ஸோ அது எந்த ஒரு எமர்ஜென்சிக்குனாலும் இது எல்லாமே வந்து நம்ம பிற்காலத்தில் நமக்கு எதுக்கு சேவ் பண்ணுறோம்